ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? டேய் நம்பருடா. வண்டியில இருக்கு. வண்டியில இருக்கு? ஆமாண்டா வண்டியில இருக்குடா. சரி வா போலாம். சாரி தர்ஷினி, ஒரு ஆள் வந்து நான் ஹாஸ்டல்ல இருக்கும்போது என்னை வந்து கூப்பிட்டான். நான் வெளியில வந்து என்னன்னு கேட்டேன். உன்கிட்ட பேசணும்னு சொல்லி அந்த ஆள் என்னை ரோட்டு முனைக்கு கூட்டிட்டு வந்தாரு. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க தர்ஷினி. அடிச்சு பிடிச்சு கிளம்பி வந்த உன்னை பாக்குறதுக்காக. ஆனா நீ அங்க இல்ல தர்ஷினி. எங்கன்னு கேட்ட, உனக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு போன் பண்ணி கூப்பிட சொன்னாங்க தர்ஷினி. அப்போ கூட புரியாம எதுக்குன்னு கேட்ட தர்ஷினி. எதுவுமே என்கிட்ட சொல்லல. உடனே உனக்கு போன் பண்ண சொன்னாங்க. நான் கூட உனக்கு போன் பண்ணல. நீ கூட சித்திய பார்க்க போயிட்டு இருக்க, 2 நிமிஷத்துல போயிருவேன்னு சொன்னல. அப்ப நான் பேசினத ஸ்பீக்கர்ல போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க தர்ஷினி. உடனே வர சொல்லி சிக்னல் காட்டினாங்க தர்ஷினி. அதனாலதான் அவனை வர சொன்னேன். ஆனா இவங்களை இப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாது தர்ஷினி. ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுனாங்க. உன்னை தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. நம்ம மன்னிச்சிரு தர்ஷினி. சாரி தர்ஷினி, என்ன மன்னிச்சிரு தர்ஷினி, என்ன மன்னிச்சிரு. சாமி ப்ளீஸ் அழாத, அழாத. மன்னிச்சிரு தர்ஷினி. பாரு, நீ அழுவுறதுனால எதுவும் மாற போறது இல்ல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இவங்க நேத்து பிளான் பண்ணி இதை செய்யல. ரொம்ப நல்லா நம்மள ஃபாலோ பண்ணிருக்காங்க. நீ யாரு, உனக்கும் எனக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இதுல உன் தப்பு எதுவும் கிடையாது. ஃபர்ஸ்ட் அழாத ப்ளீஸ். அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க. எல்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்றானுங்க, எல்லாரும் போதையில இருக்கானுங்க. எப்போ என்ன செய்வானுங்கன்னே தெரியல. ஆனா இவங்களுக்குலாம் மேல யாரோ இருக்காங்க. அது அப்பாவா இல்ல வேற யாராதா யாருன்னே தெரியல. எதுவா இருந்தாலும் நம்ம இப்ப எங்க தப்பிக்கணும். என் கால் அடிபட்டு என்னால சுத்தமா நடக்க முடியல. அந்த பள்ளத்துல வண்டி விழுந்துச்சுல்ல, அப்ப அடிபட்டுருச்சு. என்னால சுத்தமா காலை அசைக்க கூட முடியல. நம்ம தப்பிக்கணும். ஏன்னா இவங்க ரொம்ப நாள் நம்மள உயிரோட வச்சிருக்க மாட்டாங்க, கொன்னுடுவாங்க. நம்மளால இங்க இருந்து போக முடியுமா தர்ஷினி? முடியும், முடியணும். அதுக்கு முதல்ல ஸ்ட்ரென்த் இருக்கணும்ல. இப்படி அழுதுட்டே இருந்தா எப்படி சுவாமிநாதா? அதுக்காவது சாப்பிடு ப்ளீஸ். யோசிப்போம்.